காங்கிரஸ் தலைமை விருப்பப்பட்டால் ஆர்கே நகர் தொகுதியில் மட்டுமல்லாமல் எந்த தொகுதியிலும் போட்டியிட தயாராக இருப்பதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குஷ்புவுடன் நமது செய்தியாளர் தயானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். குஷ்பு நம்ம இருக்கிறார், அவரிடம் இது குறித்து கேள்வி கேட்கலாம். ஆர்கே நகர் தொகுதியில் நீங்கள் போட்டியிடுறதா சொல்கிறாங்க. நானும் அதை கேள்விப்பட்டேன், நானும் அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மறுபடியும் முதல்ல மயிலாப்பூர் நாங்கள் இன்றைக்கி ஆர்கே நகர் நாங்கள் வதந்திகளுக்கு திணி போடணுன்னு அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா காங்கிரஸ் பிரசிடென்ட் அன்னை சோனியா காந்தி அவர்களும், வைஸ் பிரசிடென்ட் ராகுல் காந்தி அவர்களும், டிஎன்சிசி பிரசிடென்ட் தலைவர் இளங்கோவன் அவர்களும் முடிவு எடுக்கணும். அவங்களுடைய முடிவு என்ன இருக்குது அதுதான் என்னுடைய முடிவு எடுக்கும். போட்டியிடணும் சொன்னாக்கா அது ஆர்கே நகரும் மயிலாப்பூரும் மட்டும் இல்லை, எங்கேயாவது கிராமப்புறமாக ஒரு இடத்துல கேள்விப்படாத ஒரு கிராமத்தில் நீங்கள் தான் போட்டியிடணும் சொன்னாங்க, அதுக்கும் நான் தயாராக இருக்கேன். போட்டியிட வேண்டாம், நீங்கள் வெறும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு வாங்கினா அதுக்கும் நான் தயாராக இருக்கேன். காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கணும், காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிக்கணும், அது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கேன். அதுக்காக எனக்கு சீட் கண்டிப்பாக வேணுங்கிறத நான் கேட்கவே இல்லை. அவங்களுடைய முடிவு தான் என்னோட முடிவு. காங்கிரஸ் தலைமை இது தொடர்பாக உங்களை அணுகுனாங்களா? ஆர்கே நகரில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக நீங்கள் அணுகுனாங்களா? அதான் சொன்னேன், என்கிட்ட யாருமே சொல்லலை. இது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என் முடிவு எடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு போட்டியிட வைத்தால் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஒருவேளை அந்த மாதிரி கேள்விகளுக்கு என்கிட்ட தான் பதிலே வராது. உறுதியாக என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி கேள்வி கேளுங்க, நான் பதில் கொடுப்பேன். திமுகவிலேருந்து வெளியே வந்தீங்க, இப்போ மறுபடியும் திமுகவோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறது உங்களுக்கு என்ன விதமான வேறுபாடுகள் கருத்துக்கள் எதுக்கு இருக்கும்? ஏன் எல்லாரும் இந்த கேள்வி கேட்டுட்ருக்காங்க? நான் திமுகலேருந்து வெளியே வரும்போது ஏதாவது குற்றச்சாட்டங்களோட வந்தேனா? யாரான விரல் நீட்டி இவங்களால எனக்கு பிரச்சனை இருந்தது சொன்னேன்னா? ஒன்றுமே இல்லையே. நான் வெளியில் வரும்போதும் தலைவர் கலைஞர் மேலே எனக்கு ஒரு மகத்தான ஒரு அன்பு மரியாதை இருக்குது. அது எந்த காரணத்துக்கும் குறையாது சொல்லிட்டு தான் வெளியில் வந்தேன். பர்சனல் ரீசன்ஸ்க்காக வெளியில் வந்தேன். உங்களால் மீடியாவால் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸ்டாலினுக்கு எனக்கு இருக்குது பிரச்சனை அதுவும் கிடையாது. அவரும் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு தான் இருக்கேன், பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் திமுகவில் இல்லைனாலும் இந்த திமுகவில் வெளியில் வந்ததுலேருந்து கண்டிப்பாக திமுகவில் எனக்கும் நபர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் தினமும் பேசிகிட்ருக்கேன், மெசேஜஸ் பார்த்துட்ருக்கோம், ஒருத்தர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ இது உங்களுடைய ஒரு பார்வையில் ஐயோ அவங்க கூச்சப்படுவாங்களா? கிடையவே கிடையாது. காங்கிரஸில் இருக்கும்போது திமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் தன் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள்? மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி அங்கே இருக்குது. மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் படிப்படியாக என்னால் மதுவிலக்கு கொண்டு வர முடியும் அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா ஒரே கேள்வி தான் நான் எழுப்புகிறேன். 5 வருஷமாக நீங்கள் ஏன் இதுக்கான எந்த ஒரு ஒரு ஸ்டெப்பை எடுக்கலை? நீங்கள் 5 வருஷத்துலேயே உங்களால் முடிஞ்சிருக்கும். நீங்கள் படிப்படியாக ஒரு முடிவு செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி 5 வருஷம் கழித்து கண்டிப்பாக மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் எந்த அக்கறையும் காமிக்கலை. ஏன்னா நீங்கள் டாஸ்மார்க் மூலமாக நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க. கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ரெவென்யூ இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு ரெவென்யூ இருக்குது. ஏன்னா டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணுறது லிக்கரை உங்கள் கம்பெனிலேருந்து தான் வருது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சசிகலா கையில் இருக்கிறத ஒரு மிடாஸ் ப்ரூவரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கிருந்து